திண்டுக்கல்லில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஆகியோர் 1572 மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு வங்கிக் கடன் இணைப்புகளை வழங்கினார்கள். நிகழ்ச்சியில் பேசிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி, தமிழகத்தில் எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அடிப்படையில் பெண்களுக்கான திட்டமாகத்தான் இருக்கும் என்றும், சுயஉதவி கடன் கோடிக்கணக்கில் கொடுக்கப்பட்டு வருவதாகவும், சில குழுக்களுக்கு கோடியை தாண்டியும் கடன்கள் கொடுக்கப்பட்டு உள்ளது என்றும், பெண்கள் கந்து வட்டிக்காரர்களிடமிருந்து கடன் வாங்குவதை தவிர்த்து கூட்டுறவிலிருந்து கடன்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். கொடைக்கானல் மலைகளின் இளவரசியாக திகழ்ந்து வருகிறது. பருவகாலம் மட்டுமின்றி தினசரி ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பல்வேறு மாவட்டம், மாநிலம், நாடுகளிலிருந்தும் வருகை தருகின்றன. கொடைக்கானல் மலையின் பசுமை சுற்றுச்சூழலை காக்க சென்னை உயர்நீதிமன்றம் நெகிழியில்லா பசுமை கொடைக்கானலை உருவாக்க 5 லிட்டருக்கு குறைவான அனைத்து நெகிழி தண்ணீர் பாட்டில்கள், நெகிழியில் அடைக்கப்பட்ட அனைத்து வகையான குளிர்பானங்களுக்கும் தடை செய்யப்பட்டுள்ளது. கண்காணிப்பு குழுவினர் ஒவ்வொரு வாரமும் மாதமும் கடைகள், வியாபார நிறுவனங்களுக்கு சென்று நெகிழி பயன்பாடு, விற்பனை குறித்து திடீர் ஆய்வு மேற்கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், அபராதம் விதித்தல், சீல் வைத்தல் உள்ளிட்ட நெகிழி தடுப்பு பணிகளை செய்து வருகின்றன. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் விசாரணை அறிக்கையில் கொடைக்கானல் மலைப்பகுதியில் நெகிழி பாட்டில்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டதுடன், நெகிழி பாட்டில்களை விற்று வரும், பயன்படுத்தும், விற்பனை செய்யும் தனிநபர், வியாபாரிகள், பொதுமக்கள், சுற்றுலா பயணிகளுக்கு அபராதம் விதிக்கும் வகையிலும் ஒரு நெகிழி பாட்டிலுக்கு ரூபாய் 20 பசுமை வரி விதிக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென ஆணையிட்டிருந்தது. இதன் அடிப்படையாக கொண்டு கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள 15 கிராம ஊராட்சிகளின் கிராம சபை கூட்டத்திலும் 5 லிட்டருக்கு குறைவான நெகிழி தண்ணீர் பாட்டில்கள், அனைத்து வகையான நெகிழி குளிர்பான பாட்டில்கள் வைத்திருந்தால் பயன்படுத்துதல், விற்பனை செய்தல் போன்றவற்றிற்கு நெகிழி பாட்டில் ஒன்றுக்கு ரூபாய் 20 அபராதம் விதிக்கும் வகையில் பசுமை வரி விதிக்க ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாத்து வளமாக்கிட அனைத்து பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள், சிறு குறு வியாபார நிறுவனங்கள், கடை உரிமையாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பூங்கொடி கேட்டுக்கொண்டுள்ளார். சின்னாலப்பட்டி அருகே உள்ள தனியார் பள்ளியில் மத்திய அரசு சார்பில் கேலோ இந்தியா அஸ்மிதா தேக்கண்டோ 2ஆம் நிலை பெண்களுக்கான தேசிய அளவிலான தேக்கண்டோ போட்டிகள் நாக் அவுட் முறையில் நடைபெற்றது. இதில் மகாராஷ்டிரா, தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அந்தமான், கோவா உள்ளிட்ட 11 மாநிலங்களிலிருந்து 360 தேக்கண்டோ வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். போட்டிகள் 14 வயதுக்கு உட்பட்டவர்கள், 17 வயதுக்கு உட்பட்டவர்கள், 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என 3 பிரிவுகளாக நடைபெற்றது. போட்டியில் முதல் 3 இடங்களை பெறுவதற்கு தங்கம், வெள்ளி, வெண்கலம் என பதக்கங்கள் வழங்கப்பட்டது. 3 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் மகாராஷ்டிரா மாநிலம் 7 தங்கப்பதக்கங்கள் பெற்று முதல் இடத்தை பிடித்தது. அதேபோல் 5 பதக்கங்கள் பெற்று கேரளா மாநிலம் 2வது இடத்தையும், 3 தங்கப்பதக்கங்கள் பெற்று தமிழகம் 3வது இடத்தையும் பிடித்தது. வெளி மாநிலங்களிலிருந்து நிரந்தரமாக திண்டுக்கல் மாவட்டத்திற்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்களில் வேறு எந்த மாநிலத்திலும் குடும்ப அட்டை இல்லாதவர்கள் புதிய குடும்ப அட்டை பெறுவதற்கு www.esham.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பித்து புதிய குடும்ப அட்டை பெற்றுக்கொள்ளலாம் என திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பூங்கொடி தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட வட்ட வழங்கல் அலுவலரால் மேற்கொண்ட மனுக்களின் மீது விசாரணை செய்து நிரந்தரமாக தமிழ்நாட்டில் தங்கியுள்ளவர்களுக்கு புதிய குடும்ப அட்டை வழங்கப்படும் என்றும், புதிய குடும்ப அட்டை பெற்றவுடன் தமிழ்நாட்டில் ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தின் கீழ் நியாய விலைக் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் பெற்று பயன்பெறலாம் என்றும் தெரிவித்துள்ளார். ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தாடிக்கொம்பு ஆரம்ப சுகாதார நிலைய சித்த மருத்துவ அலுவலர் யவனராணி தெரிவிக்கையில், சரிவிகித உணவு நம்ம எடுத்துக்கணும். சரிவிகித உணவு அப்படின்னா என்னன்னா, மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு, உயிர்ச்சத்து, தாது பொருட்கள் இவையெல்லாம் நம்ம உணவில் அன்றாட உடல் தேவைக்கானதை நாம் அந்த உணவில் எடுத்துக்கணும் அப்படின்றது தான் சரிவிகித உணவு. இதை நாம் எடுத்துக்கும் போது தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இப்படி நம்ம சரிவிகித உணவை எடுத்துக்கிறதே இல்லை. இப்போது பொதுவாக பார்த்தோன்னா மால் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. மால் நியூட்ரிஷன் என்னென்னா, நம்ம ஒரு ஊட்டச்சத்தை அதிகமாக எடுத்தாலும் சரி, குறைவாக எடுத்தாலும் சரி, அது மால் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. அதாவது நம்ம குறைவாக எடுத்தாலும் நமக்கு நோய் நிலை ஏற்படும், அதிகமாக எடுத்தாலும் அதனால் நோய் நிலை உடலுக்கு ஏற்படும். அதனால் நாம் நியூட்ரிஷனை தேவைக்கு ஏற்ப தான் நம்ம எடுக்கணும். ஒரு சித்த மருத்துவராக உணவு பற்றி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த உணவில் இந்த சத்து இருக்குது, அதனால் இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது இன்றைய அறிவியல். ஆனால் நம்முடைய சித்த மருத்துவத்தில் அப்படி சொல்லலை. ஒரு உணவு அப்படின்னா அதற்கு நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு திரிதோட சமப்பொருட்கள் நம்ம உணவில் சேர்க்குறோம். ஸோ இதையெல்லாம் நம்ம பின்பற்றணும்.